நீங்கள் நடக்கிற வழி சரியா இருந்தால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் நடந்த வழி, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற வழி. நீங்கள் இனிமேல் சரியான வழியிலே நடந்தீர்கள் என்றால் உங்கள் கஷ்டத்தை தேவன் மாற்றி விடுவார். நீங்கள் நல்லா இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவின் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆபத்து வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை பின்னாடி நான் வாசிக்க சொல்றேன். நீங்கள் உங்கள் வழிகளை சீர்படுத்திட்டீங்கன்னா, உங்கள் கிரியைகளை சீர்படுத்திட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை வரவிடாமல் மாற்றிக்கொள்வார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையில் ஆவியானவர் சொல்கிறார். அவங்களுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படிங்கிறது வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:5-6. நான் உங்கள் முன் வைத்த என் நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமல் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல ஆக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சீலோவை போலாக்கி. இந்த சீலோ எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நியாயாதிபதிகளின் காலத்தில், சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் சீலோவில் தான் இருந்துச்சு. எந்த ஊரில் இருந்துச்சு? சீலோவில் தான் இருந்துச்சு. அங்கே ஆசாரியர்களாக ஓப்னி பினகாஸ் இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா ஏலி தான் பிரதான ஆசாரியராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பெரிய பாவம் செஞ்சாங்க. அதனால கர்த்தர் பெலிஸ்தியர்களை அவங்க மேலே அனுப்பி இவங்க யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் ஓப்னியும் பினகாசும் மாண்டு போனார்கள். இதை கேள்விப்பட்ட ஏலியும் ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்து செத்து போனார். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு இந்த மாதிரி சீலோவில் ஒரு பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்தார்கள். அதைத்தான் சொல்றாரு, உங்களுடைய ஆலயத்தை நான் சீலோவை போல ஆக்குவேன், நீங்க இந்த நகரத்தில் குடிராதபடிக்கு சாபமாக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. காரணம், அவங்களுடைய வழி நல்லா இல்லை. அவங்க நடக்க வேண்டிய வழியில் நடக்கலை, நடக்கக்கூடாத வழியில் நடந்து கொண்டிருந்தாங்க. அதனால தேவன் அப்படி சொன்னாரு. ஆனா இங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா தாயை போல தகப்பனை போல நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பை
நிறைய பேர் பயன்படுத்தி கொள்றதில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அவங்க கையை பிடிச்சி கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூத ராஜா, இந்த யூத ஜனங்கள் பயன்படுத்தி கொள்ளலை. பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்களுக்கு நடந்தது. காரணம், சரியான வழியில் நடப்பதற்கு அவங்களுக்கு அர்ப்பணம் இல்லை. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறாரு, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்க, உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்க. தேவன் வரவிருந்த கஷ்டங்களை வரவிடாதபடி மாற்றுவார். இப்போ இருக்கிற கஷ்டத்தை நஷ்டத்தையும் ஆண்டவர் நம்மளை விட்டு எடுத்து போட்டு நம்மளை இளைப்பாறுதல் உள்ள பாதையிலே கர்த்தர் நடத்துவார். நம்மளை இளைப்பாறுதல் உள்ள பாதையிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நாம் சரியான வழியிலே நடக்க வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுங்களேன், நாம் சரியான வழியிலே நடக்கணும். நாம் சரியான வழியில நடந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தையை தான் சொன்னார். நீங்கள் சரியான வழியில் நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் வழி சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சரியான வழியில் நடக்க அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்களை தேவன் மாற்றி விடுவார். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்கள் வழி சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். இன்னைக்கு உலகம் எந்தெந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க வேண்டிய வழி எது, அதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேகமா. பிரசங்கியின் புஸ்தகம் 11:9. வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. அல்லேலூயா. நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை வாலிபர்கள் எல்லாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் எல்லாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பேரை போட்டு இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பெரியவங்களும் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரை போட்டு கூட வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ரெடி? 1 2 3. நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரில. சத்தமாக படிக்கணும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உங்கள் பேரை போட்டுக்கோங்க. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன். முதலாவது, இன்னைக்கு மனிதர்கள் நடக்கிற வழி, வாலிபர்கள் நடக்கிற வழி எந்த வழி அப்படின்னா மனதின் வழி. என்ன வழி? நெஞ்சின் வழி. என்ன வழியில் நடக்கிறாங்க? நெஞ்சின் வழியில் நடக்கிறாங்க. அதாவது அவங்க நினைப்பாங்க பார்த்தீங்களா, அதுலாம் நடப்பாங்க. மனம் போன போக்கிலே அவங்க வாழ்க்கை போகும். அவங்க மனசு எங்கே போகுதோ அங்கெல்லாம் போவாங்க. அப்படியெல்லாம் நடப்பாங்க. கடல்ல ஒரு படகு போகும் பொழுது காற்று தான் அதன் போகிற வழியை தீர்மானிக்கும். காற்று
எந்த பக்கமெல்லாம் அடிக்குதோ அந்த பக்கமெல்லாம் படகு போகும். இன்னைக்கு நிறைய வாலிபர்களுடைய வழியும் அப்படித்தான், மனம் போன போக்கில் தான். தாங்கள் மனசில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறவங்களா, அதிலெல்லாம் நடக்கிறவங்களா காணப்படுறாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம். இங்கே இப்படிப்பட்ட வழியில் நடந்தா அது எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? உன் நெஞ்சின் வழிகளில் நட, உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். இது உன்னை நியாயத்தில் கொண்டு போய் நிறுத்திடும், நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்திடும். ஹல்லேலூயா. ஜட்ஜுக்கு முன்னாடி நம்மெல்லாம் கொண்டு போய் நிறுத்தப்படுறோமா? ஆனால் நம் தேசத்தில் இருக்கிற சில குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகளோ திருடர்களோ ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுகிறது மாதிரி நீங்களும் நியாய தீர்ப்பில் தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டுருவீங்க. ஏன்னா உங்கள் மனம் உங்களை அப்படித்தான் நடத்தும். இந்த வழியில் நம்ம நடக்கக்கூடாது. இன்னொரு வழி, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும், மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது, எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள், ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, போதும் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா இங்க நீங்க சத்தம் போட்டீங்கன்னா ஆபீஸ்கள் எங்கேயுமே சத்தம் கேட்காது. நல்ல 2 கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. இதை விட பிரம்மாண்டமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த சத்தத்தில் அமர்த்தி போடுறார், இந்த சத்தத்தை மட்டும் எழும்ப பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 2வது, மனுஷன் எந்த வழியில் நடக்கிறான் தெரியுமா? மாமிசத்தின் வழி. எந்த வழி சொல்லுங்களேன்? மாமிசத்தின் வழி. அதாவது மாம்சத்துக்காக நம்ம 2 விதமான குரூப்பு, நோவாவின் காலம், லோத்துவின் காலம். இந்த 2 விதமான காலத்தில் வாழ்ந்த மக்களை குறித்து நம்ம படித்தோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. நம்ம நோவாவினுடைய சரித்திரத்தில் கூட, லோத்துனுடைய சரித்திரத்தில் கூட இவ்வளவு முழுமையை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் எந்த வழியில் நடந்தாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. இந்த கடைசி காலம் இது மனுஷகுமாரன் காலம், இயேசு கிறிஸ்து வருகைக்கு சமீபமான காலம். இந்த காலத்தில் மக்கள் இந்த 2 காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படித்தான் வாழ்வாங்க. இது நமக்கு எச்சரிக்கையாக ஆவியானவர் சொல்றாரு. இந்த மாதிரி வழியில் நடந்தோம்னா அந்த ஜனங்கள் எந்த மாதிரி முடிவை பெற்றுக்கொண்டாங்களோ அந்த மாதிரி முடிவை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜனங்கள் நடந்த வழி மாமிசத்தின் வழி. அதாவது மாமிசத்திற்காக புசித்தல், மாமிசத்துக்காக குடித்தல், மாமிசத்திற்காக நட்டல், விற்றல், பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல், இது எல்லாமே மாம்சத்துக்காக. லோத்துவின் காலத்திலேயோ நோவாவின் காலத்திலேயோ மாம்சத்துக்காகத்தான் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஊர் உலகத்தில் பார்க்கலாம். நீ யூடியூப்பை திறந்தா அதுலேயும் சாப்பாட்டை பற்றி தான் வருது. டிவியை திறந்தா அதுலேயும் சாப்பாட்டை பற்றி தான் வருது. இன்னைக்கு ரோடுகளெல்லாம்
சாப்பாட்டு கடைகள் தான் அதிகம் பெருகி போச்சு. சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் எதுக்கு சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய தேவைக்காக நம்ம சாப்பிட்றது நல்லது. ஆனால் சாப்பாடு பொங்குறதே ஒரு பொழப்பாக இருந்தால் எப்படி? விதவிதமாக பல காரியங்களை பார்த்து அதை செஞ்சு சாப்பிட்டு அதில் ஒரு இன்பம் சாப்பிட்றதுலையே. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சோறு கண்ட இடமே சொர்க்கம். அப்படிதானே? சோறு கண்ட இடமே சொர்க்கம். சாப்பிட்றதுல தான் அந்த காலத்தில் குறியா இருந்திருக்கானுங்க. புசித்தார்கள். என்ன செய்தார்கள் தம்பி? புசித்தார்கள். இன்னைக்கு நம்ம தாயில்பட்டியில் பாருங்களேன், எத்தனை கடைகள். தடிக்கு விழுந்தா ஒரு மீன் தொங்குது, தடிக்கு விழுந்தா ஒரு சிக்கன் தொங்குது, ஃப்ரைட் ரைஸு. அந்த காலத்தில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும், ஹோட்டல் தவுடு. சீனிவாச பஸ்ஸு கடைசி சிவகாசியிலேருந்து வரோம், 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த கடை திறந்துருக்கும். தோசை வாங்கணும்னா நிறைய கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் நின்று தான் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு கடை வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயில்பட்டி எங்கும் கடை கடை கடை. அப்படி தானே? இனி ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்குள்ள ஒரே கடை, வாங்கி தின்னு சாவுங்க. இது கடைசி காலம். அப்படிதான் இருக்கும். நம்ம சாப்பிட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொண்டு இந்த மாமிசத்துக்காக வாழாதீங்க. இந்த மாமிசத்தின் வழியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. நடக்க வேண்டிய வழியில், தேவ நடத்துகிற வழியில் நீங்கள் நடங்க. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ தான் கஷ்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போகும். புசித்தார்கள். 2வது குடித்தார்கள். இன்னைக்கு பெண்கள் குடிக்கிறாங்கங்க. முதல்லலாம் ட்ரிங்கிங் மேன், இன்னைக்கு ட்ரிங்கிங் உமன். இன்றைக்கு ட்ரிங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ். இன்னைக்கு மதுபானம் பெருகி போச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பாருங்களேன், இன்னைக்கு ஜூஸ் விற்கிற மாதிரி கடையில் விற்கக்கூடிய காலம் வரும். ஏன்னா ஜனங்கள் புசிப்பார்கள், ஜனங்கள் குடிப்பார்கள். இப்படித்தான் நோவாவின் காலத்தில் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். லோத்துவனுடைய காலத்தில் அக்கிரமத்தை பெருக்கிக் கொண்டார்கள். குடிக்கிறவர்கள் பெருகுவார்கள். ஆனால் நீங்க அந்த காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நீங்க படிக்கிற ஸ்கூல்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடியும். நீங்க வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியும். இன்னும் மதுபான கடைகள் பெருகத்தான் செய்யும். ஏன்னா அதுல இருந்து தான் வருமானம் அதிகமா வருது. இது கடைசி காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற காலம். ஆனாலும் இப்படிப்பட்ட வழியில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நடக்காதபடிக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டும். நம்மளை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட மதுபான போதைகளுக்குள்ள கிடக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். வாலிபர்களுக்குள்ளெல்லாம் தம்பி, உங்களுக்குள்ளெல்லாம் நிமிந்து பாருங்களேன். நிமிந்து பாருங்களேன், எல்லாரும் நிமிந்து பாருங்களேன். மதுபானம் அருந்துகிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது நீ நடக்கிற மாமிசத்தின் வழி, மாமிசத்துக்காக நடக்கிற வழி. உன் முடிவு நல்லா இருக்காது. நோவாவின் காலத்தில் ஜனங்கள், லோத்துவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி முடிவை பெற்றுக்கொண்டாங்களோ அப்படித்தான் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சந்ததிகள் வாழ்கிற காலத்தில் நோவாவோ போல, நோவாவின் பிள்ளைகளைப் போல உத்தமனா நீதிமானா தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா வாழ்ந்தீங்கன்னா உங்கள் முடிவு நோவாவின் முடிவை போல இருக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நீங்கள் நடக்கிற வழி அந்த வழி. பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல், கல்யாணம் முடிக்கிறதா வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா லோத்துவின் காலத்தில் விற்றார்கள். வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் காசு 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 காசுன்னு அலைஞ்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராமல் ஜெபம் பண்ணாமல் வியாபாரத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு செய்கிறது தான் தப்பு.
பொருட்கள் வாங்கிறது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்ட செல்போனில் என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். ஆர்டரு, நெட்டில் ஆர்டரு. பைபிள் வாசிக்க தெரில, ஆனால் செல்லில் ஆர்டரு. அப்படி தானே? பக்கத்தில் பார்த்தீங்களா, வியாபாரம் பெருகிருச்சா? வாங்குதல், வாங்கிறது தப்பு இல்லை, வாங்கிறதே பொழப்பாக இருக்கக்கூடாது. வேலை செய்கிற வருமானத்தெல்லாம் காணிக்க போடுறீங்களே இல்லையா, ஆனால் நெட்டில் ஒரு கர்ச்சிப்பு வேணாலும் ஆர்டர் பண்ணுறா, பெருகி போச்சு. கொண்டார்கள், விற்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரம் பண்ணுகிறார்கள், வியாபாரம் பண்றதை வாங்குகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்டார்கள், கட்டினார்கள். வீடு கட்டுறீங்க, ஆனா அதை ஒரு பெருமைக்காக கட்டக்கூடாது, அது உங்களுடைய தேவைக்காக கட்டணும். இந்த லோத்துவின் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி மாடியாக கட்டினாங்க, கட்டினார்கள். பெருமைக்காக வீடு கட்டக்கூடாது. குடி இருக்கிறது 4 பேர், ஆனால் வீடு கட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு மாதிரி. அப்படியெல்லாம் பேராசைப்பட்டு லோத்துவின் காலத்தில் கட்டின மக்கள் அக்கினிக்கு அதை இரையாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம மாமிசத்தின் வழியில் நடக்கக்கூடாது, நம்ம மனதின் வழியிலையும் நடக்கக்கூடாது. ஆமே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாமிசத்தில் நடக்கிற வழி அது மோசமான வழி. ஹல்லேலூயா. மாமிசத்திற்காக நடக்கக்கூடாது. லோத்துவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவபுத்திரர்கள், மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், செலக்ட் பண்ணினார்கள், இச்சைகளை நிறைவேற்றி வாழ்ந்தார்கள். அதுதான் மாமிசத்திற்காக வாழ்ந்த வழி. நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடந்தோம்னா நம்ம கஷ்டங்கள் மாறவே மாறாது. நம்ம நடக்கிற வழி சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். இந்த புசித்தல், குடித்தல், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், திங்கிறதே பொழப்பாக இருக்கக்கூடாது, குடிக்கிறதே பொழப்பாக இருக்கக்கூடாது, குடிக்கவே கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி அடிக்கிற மக்களுக்காக, மதுபான அருந்துகிற மக்களுக்காக பாரத்தோட ஜெபிங்க. ஏன்னா அவனுடைய ஆயுள் நாட்கள் குறைவு. தண்ணி அடிக்கிற மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் குறைவு. ஒரு 45 வயசு, ஒரு 50 வயசுலயே உலகத்தை விட்டுட்டு போயிடுவான். அவன் மனைவி உலகத்தில் இருக்கும், அவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கும். கணவன் இல்லாத ஒரு மனைவி, தகப்பன் இல்லாத பிள்ளைகள், படிக்க வைக்க முடியாம இன்னைக்கு இந்த மதுபானத்தினால எத்தனை குடும்பங்கள் நாசமாகிறது தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு பெற்றோர்கள் பிள்ளைகள் குடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்க, பிள்ளைகளும் நீங்க குடிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. இன்னைக்கு உன் வழியை மாத்து, உன்னை ஆண்டவர் கஷ்டம் இல்லாமல் நடத்துவாரு. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சகோதரர்கள், சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, விற்கிறது, நட்டுறது, கட்டுறது, எல்லாத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். அதில் வெறி பிடிக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் அதிகமாக பில்டிங் கட்டுறாங்க, வீடுகள் கட்டுறாங்க. என்னமோ இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் இருக்க போகிறது போல. தேவைக்கு மட்டும் வீடு கட்டுங்க. தேவன் கட்ட சொல்லும்போது வீடு கட்டுங்க. ஆனால் வீடையே ஒரு விக்கிரகமாக மாற்றிடாதீங்க. வீடை அது நிரந்தரமான குடியிருப்பு கிடையாது. மக்களுடைய நிரந்தரமான குடியிருப்பு எங்கே இருக்கிறது? மக்களுடைய நிரந்தரமான குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்குது, கல்லறை தோட்டத்தில் இருக்குது. நீங்கள் பரலோகத்துக்கு போனால் தானே பரலோகத்தில்னு சொல்வீங்க. பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு பரலோகத்தில் குடியிருப்பு. இந்த உலகத்தில் வீடு கட்டி இந்த உலகத்தில் மாமிசத்துக்காக வாழ்கிறவனுடைய நிரந்தர குடியிருப்பு எங்கே இருக்குது சொல்லுங்க? 6 அடி மண்ணுங்க. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனையும் இந்த மண்ணுக்குள்ளே தான் புதைக்கிறாங்க. எவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்தாலும் அவனையும் இந்த மண்ணுக்குள்ளே தான் புதைக்கிறாங்க. மண்ணு தான் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான குடியிருப்பாக இருக்கிறது. ஒருவேளை அவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தா ஏசப்பாவோட வருகையில் அவன் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போவான்.
ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தான்னா அவன் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போவான். ஆனால் மாமிஷமான வழியில் நடக்கிற மனுஷர்களுக்கு முடிவு நோவா காலத்தில், லோத்துவின் காலத்தில் மக்கள் எப்படி முடிவை பெற்றுக்கொண்டாங்களோ அப்படி தான் இருக்கும். அதனால் உலகம் போகிற போகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உலகம் இன்னும் எப்படி போக போகுதுன்னு தெரியாது, ஆனால் அதில் போகாதீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது பிசாசின் வழி. முதல்ல நெஞ்சின் வழி, 2வது மனதின் வழி, 3வது யாருடைய வழி? பிசாசுக்குன்னு ஒரு உபதேசம் இருக்குது. ஆனா அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ சர்ச்சுக்கு வரக்கூடாதபடிக்கு, நீ ஜெபிக்க கூடாதபடிக்கு, நீ கர்த்தருக்கு கொடுக்க கூடாதபடிக்கு அந்த போதனைகள் இருக்கும். உன்னுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணுகிற உபதேசம் தான் பிசாசின் உபதேசம். உன்னை கர்த்தருக்குள்ள உந்தி தள்ளுகிற, உன்னை கர்த்தருக்குள்ள நெருங்க வைக்கிற, கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிற, ஜெபிக்க வைக்கிற, ஊழியம் செய்ய வைக்கிற உபதேசங்கள், அது தேவனுடைய உபதேசம். அதுக்கு தான் பேர் தான் சத்தியம். ஆனால் நீ தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, நீ தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை இழந்து போகும்படி, தேவனை விட்டு வழி விலகி போக செய்யும்படி சொல்லப்படுகிற உபதேசம் அது பிசாசின் உபதேசம். அது எந்த மனுஷன் மூலமானாலும் சொல்லலாம், கல்வியின் மூலமாக சொல்லலாம், யார் மூலமானாலும் சொல்லலாம். ஆனால் அது பிசாசு பேசுகிற உபதேசம். அந்த உபதேசத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க. அந்த உபதேசத்தில் நீங்கள் நடக்காதபடிக்கு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியரில் 11:3 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு அதை தெளிவாக எழுதுகிறாரு. வாசிங்களேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசினுடைய உபதேசம் எப்படி இருக்கும்? ஏசப்பா மேலே இருக்கக்கூடிய உண்மையை அது விலக்கிரும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதிகால ஆராதனைக்கு போனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, முழுரவு ஜெபத்துக்கு போனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஊழியம் செஞ்சால், பரிசுத்தமாக வாழ்ந்தா, விசுவாசமாக வாழ்ந்தா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பிசாசு ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி விட்டுருவான். அதாவது நீ ஆண்டவரை தேடினா மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ சர்ச்சுக்கு போனால் மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, சர்ச்சுக்கு போனால் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, உன் நேரத்தை ஏன் வேஸ்ட்டு பண்ணுற, உன் பலனை ஏன் வேஸ்ட்டு பண்ணுற, உன் துட்டை ஏன் வேஸ்ட்டு பண்ணுற, நீ சுயமாக வாழு, உன்கிட்ட பணம் இருக்குது, உன்கிட்ட படிப்பு இருக்குது, உன்கிட்ட அழகு இருக்குது, நீ சர்ச்சுக்கு போகாமல் நீ சுயமாக வாழு அப்படி சொல்லிட்டு பிசாசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து அப்படியே விலக்கி விட்டுருவான். அப்படி நிறைய பேர் வாழ்கிறாங்களே. அப்படி தானே பிரதர்? பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன். அப்படி தானே? இன்றைக்கி எத்தனை பேர் கிறிஸ்துவை பற்றிய உண்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது? பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? இருக்குதா? இன்றைக்கி பாரம்பரியங்கள் மேலே தானே இருக்குது, இன்றைக்கி சடங்காசாரியங்கள் மேலே தானே இருக்குது. அப்படி தானே? இன்றைக்கி கிறிஸ்துவை பற்றிய உண்மை எத்தனை பேருக்குள்ளே இருக்குது?
கிறிஸ்துவை பற்றிய உண்மை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணுவீங்க, எதுக்கெடுத்தாலும் பாட்டு பாடுவீங்க, எதுக்கெடுத்தாலும் ஆராதிப்பீங்க. உங்களையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது, உங்களையும் ஆராதனையும் பிரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை போல இருக்கும். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தம்பி குறிப்பெடுக்கிறீங்களா? குறிப்பெடு. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க சொல்லுவீங்க, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படி சொல்லுவீங்க. ஆண்டவருக்குள்ள இன்னும் வளருவீங்க, ஆண்டவரிடத்துல நெருங்குவீங்க, ஆண்டவரிடத்துல நெருங்குவீங்க, ஆண்டவர் உங்களிடத்துல நெருங்குவார். ஆசீர்வாதமான மழையை உங்க வாழ்க்கையில பொழிய வைப்பீங்க. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் பிசாசின் வழியில் நடப்பீங்க. சர்ச்சுக்கு போகிறவங்கள பார்த்து நீங்கள் பைத்தியக்காரங்கன்னு நினைப்பீங்க. சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்து விவரம் இல்லாத ஆட்கள், பிழைக்க தெரியாத ஆட்கள் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை எடுக்கப்பட்டுருச்சு. அதுதான் ஏவாளுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்டது. அந்த ஏவாளுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டது தான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இல்லாம இருக்குது. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை. இன்னைக்கு கிறிஸ்துவ ஊழியங்களை குறித்து மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கருத்து என்ன தெரியுமா? கிறிஸ்துவம் அது ஒரு மத மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து ஊழியத்துக்கு தடை பண்றாங்க. கிறிஸ்துவ ஊழியங்கள் அது ஒரு மத மாற்றம், அல்லது அவங்க பிழப்புக்காக நடத்துகிறாங்க, பாஸ்டர்கள் பிழப்புக்காக நடத்துகிறாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதுக்கு காரணம் ஏவாளுக்குள்ளே இருந்த, ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மை எடுக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை. இந்த ஊழியத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை மக்களுக்குள்ள கொண்டு போகிறது தான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவா உங்கள் ஜெபத்தை கேட்பாரு. நீங்கள் பைபிள் வாசிங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தரை தேடுங்க, உங்கள் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நாங்க உண்மையை உங்களுக்குள்ள வைக்கிறோம். பிசாசு ஒரு பக்கம் உண்மையை எடுக்கிறோம், நாங்க உண்மையை உங்களுக்குள்ள வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நடக்க வேண்டிய வழியில, ஆண்டவர் நம்மளை நடத்துகிற வழியில நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வியாதி இருக்காது, புலம்பல் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த 3 வழியில ஜனங்க நடக்கிறாங்க. ஆனா நம்ம எந்த வழியில நடக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:17 வேதம் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் நடக்க வேண்டிய வழி வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரதர், நீங்கள்லாம் ஏன் இவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லாமல் இந்த வசனங்களை கேட்குறீங்க? இந்த தம்பிகள்லாம் ஸ்கூலில் அப்படியா தம்பி உட்காந்துருப்பீங்க? இந்த வாலிபர்களெல்லாம் ஸ்கூலில் எப்படியா உட்காந்துருப்பீங்க? நீங்கள்லாம் இப்படியா உட்காந்துருப்பீங்க ஸ்கூலில்? வாத்தியார் சொல்கிறத எவ்வளோ உன்னிப்பாக கவனித்து குறிப்பெடுப்பீங்க. ஏன்னா அது பிரயோஜனமானது, ஆனால் இது பிரயோஜனம் இல்லாதது. அப்படியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரயோஜனம் இல்லாததை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இல்லாததை தேவன் கொடுத்துருக்கிறாரா? தம்பி இங்கே வாயேன். உன் சரீரத்தில் தேவன் ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இல்லாததை கொடுத்துருக்கிறாரா? இதனால உனக்கு பிரயோஜனமா? பிரயோஜனம் இல்லையா? இதனால உனக்கு பிரயோஜனமா? என்ன செய்யும்? நம்ம சொல்றதை கேட்கலாம், சொல்லது கேட்கும், இல்லைன்னா செவிடான்றுவாங்க. இது கண்ணு உனக்கு பிரயோஜனமா? பல்லு உனக்கு பிரயோஜனமா? சரி, இது உனக்கு பிரயோஜனமா? என்ன பிரயோஜனம்?
பிரயோஜனம்னு தெரியுது, ஆனால் என்ன பிரயோஜனம்னு தெரியல. இந்த முடி இல்லைன்னா இவன் சந்தோஷம்தான்னு நமக்கே தெரியாமல் போயிடும். போய் உட்காந்து நம்ம நெகம் கூட நமக்கு பிரயோஜனமாக தான் தேவன் படைச்சிருக்கிறார். அப்படி தானே? அது ஒரு கவசம் மாதிரி விரல்களுக்கு. அந்த நெகம் எங்கேயாவது கால் எத்திருச்சுன்னு வச்சுங்களேன், நெகம் கலண்டு போயிடும், ஆனால் சதை சேதம் அடையாது. இப்போ சதையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு கல்லில் எத்திட்டிங்கன்னா விரல் கூட ரெண்டாக கிளியறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் நம்ம சரீரத்தில் பிரயோஜனம் இல்லாமல் எதையுமே படைக்கலை. அப்படி எல்லாத்தையுமே பிரயோஜனமாக கொடுத்த தெய்வம் உனக்கு இந்த வசனத்தை மட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போதிப்பாரா? கத்தி 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 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உன்னை கூப்பிட்டு போதிப்பாரா? பைபிள் சொல்லுகிறது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தம்பி, இந்த வேத வசனம் உன்னை பிரயோஜனமாக்கும், உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக்கும். உனக்கு பிரயோஜனமாகும், அநேகருக்கு உன்னை பிரயோஜனம் உள்ளவனாக்கும். அதுக்கு தான் இந்த வசனத்தை போதிக்கிறாரு, அதுக்கு தான் இந்த வசனத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீ நடக்க வேண்டிய வழி வார்த்தையின் வழி. தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையின் வழியில நீ நடந்தீனா, நீ சரியான வழியில நடக்கிற, நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையின் வழியில நடக்காம நீ வேற வழியில நடந்தீனா கஷ்டம், கண்ணீர், வியாதி, இழப்பு, புலம்பல் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் வழியில நடந்தீனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமான பாதையில நடத்துவாரு. அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வார்த்தையின் வழியில நடக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, வார்த்தையின் வழியில நடக்கணும். இன்னொரு முறை சொல்லுங்களா, வார்த்தையின் வழியில நடக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையில நடந்து பாருங்களேன். தம்பி, எந்த வழியில நடக்கணும்? நம்ம சத்தமா சொல்லுங்களேன், வார்த்தையின் வழி. வேதாகமத்தில் ஒரு பரிசுத்தவன் அப்படி நடந்தாரு. அவருடைய பேர் எலியா. அவர் ஆகவில்லை ஏசபேலுக்கு பலியா. மரணத்தை ஜெயிச்சாரு. பசினால் அவர் சாகல. ஆண்டவர் அவரை போஷித்தாரு. நீங்க வாசித்து பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:2-3. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையாய் நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் நல்ல கவனிங்க. எலியாவுக்குள்ள என்ன உண்டாகிறது சொல்லுங்களேன். எலியாவுக்குள்ள என்ன உண்டாகிறது? எங்க சொல்லுங்க, என்ன உண்டாகிறது? வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எலியாவுக்குள்ள என்ன உண்டாகிறது? கையை பிடிச்சு சொல்லுங்களேன், என்ன உண்டாகிறது? வார்த்தை. எலியாவினுடைய மனசுல என்ன உண்டாகிறது? வார்த்தை. இப்பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகிறது? இப்ப எதை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? வார்த்தை. இந்த எலியா அந்த வார்த்தையின்படியே போனாரு. அதே மாதிரி நீங்களும் இந்த வார்த்தையில நடங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி வார்த்தையில நடந்து போன போது அவரை தேவன் காகத்தை கொண்டு போஷித்தாரு. எதை கொண்டு போஷித்தாரு? எங்கேயாவது காகம் கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? அடுத்தவன் கையில் இருக்கக்கூடிய வடையை பிடுங்கிட்டு போகிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படித்தானே? காகம் எங்கேயாவது கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதா? இங்கே காகத்திட்ட இருந்து வாங்கி சாப்பிட்ட யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. அதுக்கு வாங்க தெரியாது, அதுக்கு கொடுக்க தெரியாது, ஆனால் பிடுங்கத்தான் தெரியும். ஆனால் கர்த்தர் பாருங்களா, அந்த காகத்தையே போஜனத்தை கொண்டு வருகிறதா தேவன் மாற்றினார். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் எந்த இடத்துலையும் எதை கொண்டும் உங்களை போஷிப்பார். உங்களை ஒரு நாளும் பட்னி போக விட மாட்டார். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் அப்பமும் உங்கள் வீட்டில் திராட்சை ரசமும் குறைந்து போகாமல் ஆண்டவர் நடத்துவார். உங்கள் வீட்டில் பட்னி இருக்காது. உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்களை பட்னி கிடக்க விட மாட்டார். கேரி ஆற்றங்கரையில் ஆண்டவர் எலியாவுக்கு தண்ணி கொடுத்தாரு.
காகத்தை கொண்டு வந்து அப்பம் கொடுத்தாரு. நீங்க நடக்கிற வழி சரியான வழியா இருந்தா, நீங்க நடக்கிற வழி வார்த்தையின் வழியா இருந்தா, நான் கூட சொல்றேன், நீ ஒரு நாளும் பட்டினியா நீ உன் பிள்ளையோடு படுக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை திருப்தியா சாப்பிட வச்சு தான் உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வந்து போஜனம் கொடுப்பார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அனுபவம் பாருங்களேன். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அம்மா தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஹோட்டலுக்கு போனால் சர்வர் கொடுப்பார். ஆனால் எலியாவுக்கு யார் கொண்டு வந்தது? காகம். ஆண்டவரை அவருடைய வார்த்தையை விரும்புகிறவங்களை கர்த்தர் அப்படி நடத்துவார். கர்த்தர் அப்படி நடத்துவார். பிரதர், நீ வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. வேலை செய்யணும், ஆனால் வேலை செய்யாட்டி எனக்கு பொழப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் நினச்சா காகத்தை கொண்டு வந்து உன்னை போஷித்து நடத்துவார். நீ நடக்க வேண்டியது வார்த்தையின் வழி. ஆமென். வைரஸ் லீவ் விட்டாங்கன்னு பயப்படாதீங்க. இயேசுநாதர் அவர் லீவ் விடாமல் இருந்தால் போதும். நமக்கு நல்ல தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் என்னை நடத்துவார். என் தேவன் என்னை நடத்துவார். ஏன் இப்படிப்பட்ட விபத்து, ஏன் இப்படிப்பட்ட தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பாதிப்புகள் வருகிறதுனா, பாவங்கள் ஒரு சில பெருகி போச்சு. அப்படி தானே? என்ன பெருகி போச்சு? பாவம். ஒரு மனைவியோட ஒரு புருஷனோட வாழ்கிறது ரொம்ப அபூர்வம். பைராவிஸில் போய் வேலை செய்கிற ஆளுகளுக்கு, அதுவும் நீசு பிடிச்சி பைராவிஸ் எல்லாம் நடத்துகிற ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 கண்ணு கொடுத்துருக்காருல கர்த்தர், 2 காது கொடுத்துருக்காருல கர்த்தர், 2 கை கொடுத்துருக்காருல கர்த்தர், 2 கால் கொடுத்துருக்காருல கர்த்தர், எங்களுக்கு 2 மனைவி. அதனால தான் விளங்காமல் போகுது வேலை. எல்லாம் 2 கொடுத்துருக்கிறாரு, தேவை 2 கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காத, உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பே இருக்காத. இந்த சத்தியத்தின்படி, இந்த வேத வசனத்தின்படியே நீங்கள் நடந்து பாருங்களேன். தொழில் நல்லா இருக்குங்க. விபத்தே இல்லாத தொழிற்சாலைகளாக மாறிடலாம். ஏன்னா ஹோலினஸ் இல்லை. இன்றைக்கி மக்கள் மத்தியில் காசு நிறையா பொருளுது. அதனால் ஒரு பக்கம் தண்ணி, இன்னொரு பக்கம் இச்சை, இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் இருந்தால் எங்கே விளங்கும்? சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவை எரிகிற அக்னிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அந்த அக்னிக்குள்ளே தூக்கி போட்டு அவங்க இருந்ததும் இன்றைக்கி ஃபயர்வொர்க்ஸுக்குள்ளே மக்கள் வேலை செய்கிறதும் ஒன்று தான். ஆனால் சேதம் இல்லாமல் அவங்கள தப்பு வைத்த கர்த்தர் இந்த பட்டாசு தொழிற்சாலையை வெடி விபத்து இல்லாமல் நம்மளை தப்பு வைப்பதற்கு அவருக்கு வல்லமை இல்லையா? அவங்கள மாதிரி நாமும் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உறுதியாக நிற்கணும். விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன், கர்த்தர் மட்டும்தான் தெய்வம். ராஜாவே, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே தப்பு வைக்காம போனாலும் நீ வச்சிருக்கிற இந்த பொற்சலை நான் வழிபட மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா அக்கினிக்குள்ள இருந்தாலும் சேதம் இருக்காது. நம்புறீங்களா? தலைக்கு மேல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. சேதம் இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, சேதம் இருக்காது. சேதம் இருக்காது. ஆனா உன்னுடைய வஸ்திரம் உன்னிடத்துல இருக்கும், உன் சேலை உன்னிடத்துல இருக்கும், கருகாது. நீ எப்படி போனே அப்படியே கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டு வருவார். ஏன்னா உனக்குள்ள வைராக்கியம் இருக்குது. ஆமென். வார்த்தையின் வழியில் நடங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை கூட நிறைய மக்கள் அதை ஒரு கர்சனையாக, ஒரு சின்சியராக கேட்குறது கிடையாது. பிறகு எப்படிங்க உங்களை காகத்தை கொண்டு போஷிப்பார்? இன்னைக்கு ஒயின்ஸு கடையை கொண்டு உங்கள் வருமானத்தை பிடிங்கிட்டு போயிடுது. இன்னைக்கு எத்தனை சகோதரிமார்களுடைய வருமானங்கள் ஒயின்ஸு கடைக்கு போகுது. கோடிக்கணக்கான வருமானம். நீங்கள் பசியோட காணப்படுறீங்க, பட்னியோட காணப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகள் பசியோட காணப்படுறாங்க, பட்னியோட காணப்படுறாங்க. உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் உங்களிடத்துலேருந்து பிடுங்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் வார்த்தையின் வழியிலே நடக்காததுனால தானே.
இந்த வசனத்தை கையில பிடிச்சு கொண்டு இந்த வசனத்துக்காக ஏங்கி இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்திலேயே வாழ்ந்து பாருங்களேன். காகங்களை தேவன் உங்கள் இடத்துல அனுப்புவார். ஆமென். உங்க வருமானம் ஒன்று கூட வேஸ்டா போகாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17, 15, 16. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க வார்த்தையின் வழியில நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறது குறைஞ்சு போகாது. சாரிபாத்து விதவையினுடைய வீட்டை குறித்து உங்களுக்கு தெரியும். கடைசி நிலைக்கு போயிருச்சு. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊர்ல ஒரு விதவை, அவளுக்கு ஒரு மகன், இந்த பையங்க மாதிரி ஒரு மகன். ஒரு கைப்பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அதை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகிற நிலையில் அவள் இருந்தாள். எலியாவை கர்த்தர் அனுப்புகிறாரு. ஒலிமுக வாசலில் போய் உட்காந்து அவள் இடத்துல கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டால் எல்லாரும் கொடுப்பாங்கல்ல, அப்படி தானே சொல்ல கவனிக்கிறீங்களா? தண்ணி கேட்டால் எல்லாரும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த பெண்ணும் தண்ணி தானே அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுக்க போகும் பொழுது பின்னாடியே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா அப்படி சொல்லி. அவள் தன்னுடைய நிலையை சொல்றா, என் வீட்டில் இவ்வளவு நாள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை ஒரு கைப்பிடி மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் அப்படி சொல்றா. தேவன் தன் நிலையை சொல்றாரு. உங்க நிலையை நீங்க சொல்லுவீங்க, தேவன் தன்னிலையை சொல்லுவாரு. நீங்க தேவனுடைய வார்த்தையின் வழியில் நடந்தீங்கன்னா தேவன் தன் நிலையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. தீர்க்கதரிசியின் மூலமா அது எனக்கு தெரியும், ஆனா ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா, இந்த பஞ்சகாலம் மட்டும் உன் பானையில மாவும் குறையாது, கலசத்துல எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படியே வாயை பொத்திக்கிட்டு ஓடி போய் அந்த ஒரு கைப்பிடி மாவையும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயை நீங்களும் உங்கள் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அடுத்து டமால்னு அடக்க ஆராதனைக்கு பாஸ்டர் வருவார். பரலோகம். ஹலோ, தேவன் உங்களுடைய நிலைமையை பார்க்காம உங்களிடத்துல எதுவும் கேட்கறது கிடையாது. தேவன் தன்னுடைய வார்த்தையை உனக்கு முன்பாக வைக்கிறார். நீ தேவன் மேல விசுவாசித்து நீ எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ தேவனுடைய சத்தியத்துல நடந்தீனா உன் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருவாரு கர்த்தர். அவள் ஒரு சின்ன அடையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கு பிறகு பைபிள்ல வாசிச்சோம், அவளும் அவளுடைய பிள்ளையும் அவளுடைய வீட்டில் வந்த தீர்க்கதரிசியும் அவளுடைய வீட்டாரும் மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த நிலை வேற, அன்னைக்கு இருந்த நிலை வேற. இதுக்கு முன்னாடி மற்றவங்களை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்தா, ஆனா இவள் தன்னுடைய வீட்டாருக்கு தீர்க்கதரிசிக்கு போஜனம் கொடுக்கிற அளவுக்கு மாறி போய்விட்டாள். தேவனுடைய வார்த்தையின் வழியில நீங்க நடந்தீங்கன்னா மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய நிலை இருக்காது. நீ அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக, உன் சொந்தக்காரங்கள்லாம் உன் மூலமா பிழைக்கத்தக்கதாக, ஊழியக்காரனுக்கு கொடுக்கத்தக்கதாக, உன் குடும்பத்துக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை நடத்துவார். தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவள் கொடுத்து வார்த்தையின் வழியிலே நடந்தாள். அவள் கொடுத்து வார்த்தையின் வழியிலே நடந்தாள். நீங்கள்லாம் ஆண்டவர் பலமுறை கேட்டாலும் நீங்கள் அந்த வார்த்தையின் வழி நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் மாமிசத்தின் வழி, நீங்கள் நெஞ்சின் வழி, நீங்கள் பிசாசின் உபதேசத்தின் வழி நடக்கிறபடினால. அதனால தான் பல முறை அறிவிப்பு கொடுத்தாலும் உங்கள் கையில் இருந்தோ
உங்கள் வாயிலிருந்தோ கொடுக்குறேன் அப்படிங்கிற கூட வார்த்தையை கூட கேட்க முடியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ சாரி பார்த்து விதவையை போல நீ வார்த்தையின் வழியில் நடக்க அர்ப்பணிச்சேன்னா உன் வீட்டில் இருக்கிறத கர்த்தர் குறையாமல் காப்பாற்றுவார். ஒரு கைப்பிடி மாவு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், அதை குறையாமல் கர்த்தர் காத்தாரு. அதே மாதிரி உன் வீட்டில் இருக்கிற ஆடு குறையாது, உன் வீட்டில் இருக்கிற மாடு குறையாது, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் குறைய மாட்டாங்க, உன் வீட்டில் இருக்கிற வருமானம் குறையாது. கர்த்தர் குறைவிடாமல் காத்து கொண்டே இருப்பார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி விடுவார். அல்லேலூயா. இதான் வார்த்தையின் வழி. வார்த்தையை அற்பமா பார்க்கிற மகனே, வார்த்தையை அற்பமா பார்க்கிற மகளே, இதான் வார்த்தையின் வழி. நம்பிக்கை இருக்குதா? பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன். இந்த மாதிரி வார்த்தையின் வழியில் நடக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். நிறைய இருந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்தால் கொடுத்துருவாங்க, நடந்துருவாங்க. ஆனால் ஒரு கைப்பிடி மாவு கலசத்தில் கொஞ்சம் என்ன, அந்த நிலையில் வார்த்தையில் நடக்கிறது கூடாத காரியம். ஆனால் அப்படி நடந்துட்டீங்கன்னா உன் வீட்டில் இருக்கிற மாவு குறையாது, உன் கலசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் குறையாது, உன் வீட்டில் இருக்கிற வீண் செலவுகளை கர்த்தர் மாற்றுவார். மருத்துவ செலவுகள் மாறும், வட்டிக்கு போகிற செலவுகள் மாறும், உன்னுடைய வாகனம் அடிக்கடி பழுதாகுது பாரு, அதை தேவன் மாற்றுவார். எந்த ரூபத்திலையும் உன் வருமானம் வீணா போகாதபடிக்கு ஓட்டைகளை அடைச்சிருவாரு கர்த்தர். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்களேன், நல்லா மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையின் வழியில நட. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வருமானத்துல பிரதர் தசமபாகம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, அதெல்லாம் வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தசமபாகம் கொடுங்க. உங்க உண்மையை தேவன் பார்க்கட்டும். வார்த்தையின் வழியில் நடங்க, கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், மரணத்தை ஜெயிப்பீங்க. வாசிங்களா அதை, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:14. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். போதும். எலியா தீர்க்கதரிசிய இயேசபேல் என்கிற விக்கிரக பேய் பிடித்த பெண்ணால அரசியால கொல்ல முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மரணத்துக்கு நீங்க வார்த்தையில நடந்தீங்கன்னா கையை பிடிச்சி சொல்லுங்களேன். நீங்க வார்த்தையில நடந்தீங்கன்னா நல்ல கையை ஒரு அசைச்சு சொல்லுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையில நடந்தீங்கன்னா மரண ஆவிகள், பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிடுவாங்க. போயிட்டு வா, என்னிடத்துல உன்னுடைய வேலை ஆகாது. ஏன்னா நான் வார்த்தையில நடக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுவரைக்கும் நீங்க பிழைச்சுக்கிட்டு இருக்கிறத ஆண்டவருடைய வார்த்தையினாலதான். இதுவரைக்கும் நீங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையினால தான். சகோதரியே, எதனால் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? பிரசங்கத்தை கேட்டு அழுகையா வருதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையினால தான். இந்த வார்த்தை உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். எசபேல் ராணி எலியாவின் இடத்துல சவால் விட்டா. என்ன சவால் விட்டா தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினியை, தம்பி நான் சொல்றதை கவனி, இந்த வார்த்தைக்கு விரோதம் பிசாசு போராடுறான் பாருங்களா, தான் அவன் முடிவு அதில் தான் இருக்குது. அதனால தான் கவனிக்க விட மாட்டான். நிமிந்து பாரு, நம்ம எந்த வழியில் நடக்கணும்? கவனிக்கல. எந்த வழியில் நடக்கணும்? வார்த்தையின் வழி. எசபேல் அந்த ராணி 950 தீர்க்கதரிசிகளை, பாகால் பூசாரிகளை வச்சிருந்தா. எலியா தீர்க்கதரிசி வானத்தில் இருந்த அக்கினியை கொண்டு வந்து இறக்கி அவளுடைய
காரியங்களெல்லாம் பொய்யாக்கி இந்த 950 பாகால் விக்கிரக பூசாரிகளை கிதரோன் ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் கழுத்தை வெட்டி கொண்டு போட்டுருவார் எலியா. இதை கேள்விப்பட்டோன்னா அவள் சவால் விடுவா, நாளை இந்நேரம் உன் தலை உன் சரீரத்தின் மேலே இருந்துச்சுன்னா என் தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடவார்கள் என்று சவால் விட்டா. அவள் சவால் விடாமல் இருந்திருந்தா கூட எலியாவை ஏதாவது செஞ்சிருப்பா. ஆனால் சவால் விட்ட பின்பு கர்த்தர் அவள் என்ன சவால் விட்டாரோ அதை அவர் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு மாற்றிட்டார். மரணமே கிடையாதுங்க எலியாவுக்கு. சூழல் காட்டில் பரலோகத்தை தூக்கிட்டு போயிட்டார் கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் பயந்தார், ஆனால் தேவன் பயப்படலை. எலியா பயந்தார். சூரச்செடி கீழே போய் படுத்து கிடந்து, போதும் கர்த்தாவே போதும், என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணார். ஆனால் கர்த்தர் இறைச்சி துண்டையும் அப்பத்தையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து 40 நாள் ஓரேப்புக்கு நடக்க வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் கர்த்தர் சொல்லி செய்ய வச்சு, அபிஷேகம் பண்ண வேண்டியவங்களை அபிஷேகம் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு எலியா தீர்க்கதரிசி எலிசாவை இதோடு பின்தொடர வச்சு அப்படியே யோர்தானை கடந்து பரலோகத்துக்கு சூழல் காட்டில் ஏறி போயிட்டார். பைபிளில் மரணம் அடையாமல் பரலோகத்துக்கு போன 2 பேர், ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. வார்த்தையில் நடந்தீங்கன்னா மரணத்துக்கு நீங்கள் அல்வா கொடுப்பீங்க. இன்னைக்கு நம்மளை விட பயந்தாங்கொல்லிகள் தேசத்தினுடைய பெரிய பெரிய அதிபர்கள். சும்மா அவங்களாம் சாதாரணமான பாதுகாப்பு இதில் வரமாட்டாங்க. இந்த தென்கொரியா அதிபர் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, கிங் ஜாங் உன். அவன்லாம் பிளேன்லேயே போக மாட்டானா. ரஷ்யாவுக்கு போனாலும் ஒரு ட்ரெயின் பச்சை கலரில் இருக்குமா, அவர் மட்டும்தான் பயணம் பண்ணுவாராம். எவ்வளோ பயம் தெரியுமா? நம்மளோட பயந்தாங்கொல்லி. நம்ம ஓட்ட 2 வீலரில் எத்தனை தடவை ரோட்டில் ஜவாசிக்கு போயிட்டு வந்துடுறோம். ஏன்னா நம்ம கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் பச்சை கலர் ட்ரெயின்லையும் போக வேண்டாம், பாதுகாப்பான கார்லையும் ஏரோப்ளைன்லையும் போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை வார்த்தையில் நடத்துங்க. கர்த்தர் எங்கே போனாலும் பத்திரமா கொண்டு வந்து உங்களை வீட்டு சேர்ப்பார். எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஆனா வார்த்தையில நடக்கணுமே, அதான் முக்கியம். உங்களுக்கு வார்த்தை தானே பிடிக்காதே. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வார்த்தை பிடிக்குமா? எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை பிடிக்கும்? பொய்யா சொல்றீங்க பார்த்தீங்களா? அதான் பைபிள் ஸ்டடிக்கு பாஞ்சுக்கிட்டு வாருங்க புலி மாதிரி. இங்கே வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வேற ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். விஜய் பிடிக்குமான்னு கேளுங்க, ஓன்னு கத்துவோம். யாரை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வார்த்தை உனக்கு பிடிக்கணும். வார்த்தை பிடிச்சாதான் இந்த உலகத்தில் நீ சத்தம் இல்லாம உயிரோடு ஆண்டவருடைய கிருபையினால வாழ்வ. அவன் நீ பாட்டு பாடுவ, நான் ஒருவன் மாத்திரம் மேய்ந்திருக்க பாகாலின் தடைகளை எதிர்த்திடுவேன். அந்த ஒருவனா நீங்க இருப்பீங்க. தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி, சேதப்படுத்த பிசாசால முடியாத ஒரு கொள்ளி நீங்களா இருப்பீங்க. ஆமென். வார்த்தையின் வழி. 2வது ஒரு வழி யோவான் சுவிசேஷம் 14:6. இது 2வது பாயிண்ட். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு என்கிற வழியில 2வது நடக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜீசஸ் ஆன் தி வே. இயேசு ஆகிய வழியில நடக்கணும். முதல்ல வார்த்தையின் வழியில நடக்கணும். 2வது இயேசுவாகிய வழியில நடக்கணும். இந்த இயேசுவாகிய வழி எது? இந்த இயேசுவாகிய வழி எதுங்க? இந்த இயேசுவாகிய வழி இந்த பூமியில இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த வழியை விரும்புகிறது இல்லை. அந்த வழியை பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வழியில தான் பாதுகாப்பு, ஜீவன், ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. அந்த வழி எந்த வழி அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களேன்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவாகிய வழி எது தெரியுமா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவனுடைய சபை. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா பிரதர்? இது பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம். இது மனிதர்கள் கூட்டம் அல்ல, மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டதும் அல்ல, மனிதர்களால் நடத்தப்படுகிறதும் கிடையாது. 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சிந்தி மீட்கப்பட்ட கூட்டம் தான் சபை. இந்த சபையின் வழியில, இந்த சபையில உங்களை இணைத்து கொண்டு, இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போகாம, பின்வாங்கி போகாம, இந்த சபையோடு இணைந்து இந்த சபைக்குள்ள எவ்வளவு ஐக்கியமா இருக்க முடியுமோ, இந்த சபைக்குள்ள எவ்வளவு நெருக்கமா இருக்க முடியுமோ இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துனீங்கன்னா அதுதான் இயேசுவின் வழி. இந்த வழியை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. மத்தேயு 16:18 சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. யோவான் 10 அதுல ஒரு வசனம் இருக்கும், 9, 8. நானே வாசல். வாசிங்களேன். 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்குள்ள நீங்க இருக்க சபைக்குள்ள நீங்க இருக்க உங்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்களேன்? ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன். ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் கர்த்தர். அதனால தான் பிசாசு உங்களை வேற எந்த இடத்துக்குனாலும் போ, ஆனால் சபைக்குள்ளே மட்டும் என்ன செஞ்சிடாத, போயிடாத. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு பிசாசு அநேகரை தடை பண்ணுறான். ஆனால் பைபிள் சொல்லுகிறதுங்க, சபை குடி உயர்தலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நீங்கள் சபையை விட்டீங்கன்னா, சபை ஆராதனையை விட்டுட்டீங்கன்னா இயேசுநாதரையே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம், ரட்சிப்பையே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம், மேய்ச்சலையே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம், செழிப்பையே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, இயேசுவாகிய வழியில் நடங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றீங்கன்னா மற்ற கூட்டங்களை கலந்து கொள்ளுங்க. ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை வருகிற ஒரு விசுவாசியாக இருந்தீங்கன்னா ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துகிற, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு 3 மணி நேரம் எது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற சபையில் அமர்ந்திருக்கிற அந்த நேரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்ற நேரங்களை விட ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்துகிற இந்த நேரம் பரலோகம் உன்னிப்பாக கவனிக்கிறது. இதுக்கு பிரதிபலன் கொடுக்கும். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் செலவிடுகிற இந்த நேரம் வேஸ்ட் அல்ல, இந்த நாள் வேஸ்ட் அல்ல. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். வார்த்தையின் வழியில் நடங்க. இன்னொன்று எதில் நடங்க? சபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்ற ஜனங்களை பார்த்து இடராதீங்க. அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க, அவங்களாம் இயேசுவின் வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இயேசப்பா ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. இன்னைக்கு நம்ம உயிர் போனாலும் நமக்கு பரலோகம், நமக்கு உயிர் போகாமல் இயேசப்பா அந்த பூமிக்கு வந்தாலும் நமக்கு இருக்கிறது பரலோகம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு இரட்சகர் வர காத்திருக்கிறோம். அதனால சபையெல்லாம் ரொம்ப அற்பமாக நினைக்காதீங்க சகோதரா.
சபையில் இருக்கிற மனுஷர்களை பார்க்காதீங்க. இந்த சபையை நடத்துகிற பாஸ்டரை பார்க்காதீங்க. இந்த சபை யாருன்னு பாருங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த சபை கிறிஸ்து. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த சபை யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு யாருக்குள்ளே வந்திருக்கிறீங்க? ஏசப்பாவுக்குள்ளே, அவருக்குள்ளே வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு மேய்ச்சல் உண்டு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். இந்த நல்ல வழியில் மட்டும் நடங்க. இந்த பிசாசு காண்பிக்கிற உலக வழியில், துன்மார்க்க வழியில் நடக்காதீங்க. அவன் உங்களை வஞ்சிக்கிறான், கடைசியில் கஷ்டத்தில் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவருடைய வழியில் நடங்க, உங்களை அதிசயங்களை காண செய்வார். வார்த்தையின் வழி, ரெண்டாவது இயேசுவாகிய வழி. இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஜெபிக்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இந்த வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினாரா? எத்தனை பேர் இந்த வார்த்தையின் வழியில் நடப்பீங்க? இனிமே மனசின் வழியிலெல்லாம் நடக்க மாட்டேன், இனிமே மாம்சத்துக்காக வாழ மாட்டேன், இனிமே பிசாசினுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் ஏசப்பா வழியில் நடப்பேன், ஏசப்பா ஒளியில் நடப்பேன், ஏசப்பா வார்த்தையில் நடப்பேன்னு சொல்றவங்க 2 கை உயர்த்தி காமிங்களேன். உங்க மேல ஒரு அக்கினி தழல் வைக்கப்படுகிறது. ஏசையா நாவுல அக்கினி தழல் வைக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டது போல உங்க நாவுல, உங்க மேல அக்கினி தழல் வைக்கப்படுகிறது. கை தட்டி அந்த அக்கினி தழலை பெற்றுக்கொள்வீங்களா? அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்களேன். உங்க வாயில சொல்லுங்களேன், ஏசப்பா இனி வார்த்தையின் வழியில நடப்பேன், இனி இயேசுவாகிய உங்க வழியில நடப்பேன். பணத்தின் வழியில் அல்ல, உலக வழியில் அல்ல, உங்க வழியில நடப்பேன். நிறைய பேர் நிரப்பிட்டார், நிறைய பேர் நிரப்பிட்டார், நிறைய பேர் நிரப்பிட்டாரு. அக்கினி தழல் நிறைய பேர் மேல வைக்கப்பட்டுருச்சு. கை தட்டி சுதந்திரி. வாலிப பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறாரு. நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீர் அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. உங்க நன்மை, உங்க கிருபை, உங்க தயவு பெருகட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.